ஷியாமி அனியாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான் சன்சகி. நான் நீங்கள் யாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ளே எல்லாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜங்குக்காவுக்கான 2 ஷார்ட் மை ஸ்வீட் வாட்சர் ஷார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். 1 ஷார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இந்த ஷார்ட் உங்களுக்கு புரியும். வீடியோக்கு இன்ட்ரோ எதுவும் வேண்டாம், ஸ்டார்ட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி ஹிட்ஸை பண்ணிக்கோங்கடா, உங்கள் பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறது உங்கள் விருப்பம்டா, நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜிம்குள்ளே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணா. இங்கே நீங்கள் தான் ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஃபியரில் உங்களை பார்த்துட்டு நிற்கிறாரு. உங்களையும் பார்க்குறாரு, அவரோட டிஃபன் பாக்ஸையும் பார்க்குறாரு. நீங்கள் ஏதாவது தப்பாக எடுத்துப்பீங்களோன்னு அவருக்குள்ள ஒரு பயம். பட் அந்த எக்ஸ்ப்ரெஷன் எதுவுமே அவரோட ஃபேஸில் தெரியல. அவர் ஒரு மாதிரி உங்களை ரூடாக பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் ஒரு மாதிரி சேடாக ஜங்குக்கை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டே உடஞ்சிருச்சு. இப்போது அந்த பக்கமாக ஷியான் தான் வந்திருப்பார். இப்போது ஒரு ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக்கு வந்து யாரையோ பார்த்து ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கதை பார்க்குறாரு. இங்கே ஷியான் தான், என்ன சார் நீங்கள் என்ன கிளம்பலையா, இன்னும் இங்கேயே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. பட் ஜங்குக்கிட்டேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பார்த்தா நீங்கள் உங்களை தான் அவர் அப்படி பார்த்துட்டு நிற்கிறாரு. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஏன்னா மேம் சர்ப்ரைஸாக விசிட் கொடுத்துருக்கீங்க, ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்திருக்கீங்க. ஓ, சார் பார்க்க வந்தீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு எக்ஸைட்டடில். நீங்கள் ஷியானை பார்த்ததுமே ஒரு குட்டி ஸ்மைல் உங்கள் லிப்ஸில். ஹாய், யா ஐம் ஃபைன். இல்லை, இது ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், சும்மா இங்கே டைம் ஆயிடுச்சு, அதான் அவர் கூட வீட்டுக்கு போயிடலான்ட்டு. ஓ, நான் கூட நைட் டேட்டும் நினச்சேன். ஐயோ, அப்போல்லாம் எதுவும் இல்லை. ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை மேம், நீங்கள் சாரியில் ரொம்ப அழகாக இருக்கீங்களா, ஸோ அதான் சார் கூட நைட் டேட் போவீங்கன்னு நினச்சேன், அதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஷியான் வந்து உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி அவரை பார்த்து சிரிக்கிறீங்க, சிரிச்சிட்டு பிரைட் ஸ்மைலில். அப்படிலாம் இல்லை, தேங்க்யூ. இல்லை மேம், நான் சும்மா சொல்லணுமேன்னு சொல்ல, நிஜமானுமே இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. என்ன சொல்லப்போனா, இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் அழகாக இருக்கீங்களா இல்லை உங்களால் இந்த ட்ரெஸ் அழகாக தெரியுதானே கன்ஃபியூஷனாக இருக்குது, அந்தளவுக்கு அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இங்கே நீங்கள் சிரிக்கிறீங்களா? இங்கே ஜங்குக் தான் ஒரு மாதிரி வயர்ட் ஐஸில் ஷியானை பார்த்து முறைக்கிறாரு. இங்கே கேஷுவலாக பேசிக்கிட்டே ஷியான் வந்து ஜேகே சைட் பார்ப்பாரா, பார்த்தா ஷியானை பார்த்து பயங்கரமாக ஜேகே முறைச்சிட்ருக்காரு. ஐயோ, நான் லிமிட் க்ராஸ் பண்ணி பேசிட்டுனும், இவர் என்ன இப்படி முறைக்கிறாரு, சும்மா நகர்ந்துக்க ஷியான் அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே பேசிட்டு, ஓகே மேம், எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன் மேம், வரேன் சார், பாய் சார், பார்த்து விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. இங்கே நீங்கள் தான் இப்போது ஷியான் போயிட்டார் இல்லையா, ஸோ ஜேகேவை பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெண்டில் என்ட்ரன்ஸை பார்த்து நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு உங்கள் பின்னாடி அப்படியே ஓடி வராரு. வயன், என்னாச்சு, ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை, ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், டைம் ஆயிடுச்சு, அதான் உங்கள் கூட வீட்டுக்கு போயிடலான்ட்டு வந்தேன். ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை ஜங்கு, இப்போ தான் வந்தேன். வயன், என் மேலே கோவமாக இருக்கியா? எதுக்கு? நான் ஏன் உங்கள் மேலே கோவப்பட போகிறேன்? அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் உங்கள் கூட வரல. இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள், நான் பஸ்லேயே போய்க்கிறேன். வயன், சாரி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப பிஸி வயன், அது இல்லாமல் ஒரு பெரிய ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதனால தான் சீஃப் டாக்டர் எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்தாரு. ஸோ அவர் தான் லஞ்சும் வாங்கி கொடுத்தாரு. என்னால் மறக்க முடியல. அதனால தான் நீ கொடுத்த லஞ்சை என்னால் சாப்பிட முடியல. அது உனக்கு தெரிஞ்ச நீ ஹர்ட் ஆவன் தான் நான் எம்டி பாக்ஸை கொண்டு வரணும்னு நினச்சி ட்ரை பண்ணேன். கடைசியில் நீ பார்த்துட்ட. சாரி வயன், உன்னை ஹர்ட் பண்ணணுன்னு நான் எதுவும் செய்யலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஜங்கு, நீங்கள் எனக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான்
இதை நினச்சி ஃபீல் பண்ணுற அளவுக்கு எனக்கு உங்ககிட்ட எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. வயன், கோமா இருக்கியா? நான் தான் சொல்லிட்டேனே அப்படிலாம் எதுவும் இல்லைன்ட்டு. வாங்க ஜங்கு, டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவரும் வந்து ஆப்போசிட், அதாவது டிரைவர் சீட்டில் வந்து உட்கார்றாரு. நீங்கள் பேக் சீட்டில் ஏறலான்ட்டு போகிறீங்க. வயன், ஃப்ரண்ட்டில் வந்து உட்காரலாமே அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிடுறாரு. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதுவும் பேசலை. நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லேயே உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் ஆப்போசிட் சைடு விண்டோ சைட் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. வயன், ஏதாச்சும் ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? இல்லை, ஒரு மாதிரி இருக்கே, அதான் கேட்டேன். அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி, ஃபேஸை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா ஜங்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அகைனும் திரும்பி வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க. இந்த அளவுக்கு பேசுவாங்க என்ன? அது சரி, என்ன பின்ன பேசினா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சைலண்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ வந்து அது பக்கம்தான் வராரு. பார்த்தா எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஜங்குக்கு வாங்கி தர மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அமைதியாக வந்துட்டுருக்கீங்க. இப்போது ஜங்குக்கு தான், வயன், எங்கேயும் நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாமா? எங்கேயா? ஆமாம், ஏன்னா இப்போவே லேட் நைட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம போய் குக் பண்ணி சாப்பிட்டா அது சரி வராது. நம்ம இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம். ஏன் போகலாம், சாப்பிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்குறீங்க. இப்போது ஜேகே தான் உங்களை கூட்டிகிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறாரு. நீங்களும் ஜேகே பின்னாடி போகிறீங்க. அங்கே ஜேகே வந்து அவருக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணார். சிம்பிளான ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ணுறாரு. நீங்கள் உங்ககிட்ட இப்போ மெனு கார்டு கொடுக்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. என்ன ஆர்டர் பண்ணு, உனக்கு என்ன பிடிக்குமோ ஆர்டர் பண்ணு. எனக்கு பிடிச்ச எதுவாக இருந்தாலும் ஆர்டர் பண்ணலாமா? உனக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன், இதில் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் சிக்கன் ஃபுட் ஒன்று ஆர்டர் போடுறீங்க. இப்போ ஜேகே தான், ஒயன், இல்லை, நைட் டைம் இப்போது நான்வெஜ் சாப்பிட்டா, அதுவும் ரைஸ் வேணாமே, அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே கடுப்பாகுது. சரின்னு இன்னொரு ஃபுட் சொல்கிறீங்க. அதுக்கும் அதே மாதிரி தான் ரீசன் சொல்லி வேண்டான்னு சொல்லிடுறாரு. நீங்கள் இன்னொன்று சொல்கிறீங்க. வயன், வேறு ஏதாவது ஆர்டர் பண்ண, இது நைட்டில் சாப்பிட்டா நல்லதில்லை வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், கடுப்பாயிட்டீங்க. நீங்கள் அப்படியே எழுந்திருக்கிறீங்க. என்னாச்சு, எங்கே போகிற? எனக்கு சாப்பாடு வேணும் ஜங்கு, நீங்கள் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஏன், என்னாச்சு, உனக்கு பசிக்கலையா? பரவாயில்ல ஜங்கு, நான் வீட்டிலே போய் குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். இங்கே அந்த வெயிட்டர் ஒரு மாதிரி உங்களையும் ஜங்குக்கையும் பார்க்குறாரு. வயன், ஏன் இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம், நம்ம போகிறதுக்கு டைம் ஆகிடும் வயன். வீட்டில் போய் குக் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப டைம் ஆகிடும். பரவாயில்ல, நான் முடிஞ்சால் குக் பண்ணி சாப்பிட்றேன், இல்லைன்னா அப்படியே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னாச்சு? நான் ஆர்டர் பண்ணுற எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னா அப்போ நான் என்னத்தை சாப்பிட்றது? நீ உட்கார் வயன், உனக்கும் சேர்த்து நானே ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே சரி டென்ஷன் ஆகுது. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல ஜேகே பண்ணுற எதுவுமே, பட் உங்களால் அவாய்ட் பண்ணவும் முடியல. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காடுறீங்க. ஏன்னா பக்கத்தில் வேறு அந்த வெயிட்டர் நின்று உங்களே பார்த்துட்ருப்பாரு, உங்களையும் ஜங்குக்கும். ஸோ நீங்கள் வந்து அமைதியாக அப்படியே உட்காடுறீங்க. இப்போது ஜங்குக் தான் லைட் ஃபுட்டாக வந்து ஆர்டர் போடுறாரு. அவர் வந்து என்ன சாப்பிட ஆர்டர் போட்டாரோ சேம் அதையே போடுறாரு. 2-3 ஃபுட் வந்து லைட் ஃபுட்டாக போடுறாரு. ஸோ அது எல்லாமே வருது. உங்களுக்கு வந்து அது ஃபுட்டு பிடிச்சிருக்கு, பட் உங்கள் விருப்பம் இல்லாமல் அவர் விருப்பத்துக்கு ஆர்டர் போடுறது உங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் ஒரு மாதிரி கடுப்புலேயே அவர் வாங்கி கொடுக்குற ஃபுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிறீங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே இப்போது ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இங்கே ஜேகே தான், அவரும் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அவரும் வந்து உட்கார்றாரு. நீங்களும் அப்படியே உட்காடுறீங்க. வயன், நீ ரெஸ்ட் ரூம் போகிறது இருந்தால்
போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஷாக்கிங்காக ஜங்குக்கு பார்க்குறீங்க. எனக்கு தெரியும் ஐயன், நான் வெயிட் பண்ணுறேன். நீ போயிட்டு காருக்கு வா, நான் பில்லாம் பே பண்ணிவிட்டு காரில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மொபைல், உங்களோட பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவர் போகிறாரு. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் கடுப்பாகவும் இருக்குது, ஒரு பக்கம் இந்த மாதிரி அதாவது நீங்கள் சொல்லாமலே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவர் பண்ணுறது உங்களுக்கு கோவமாக தான் வருது. சரின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜேகே சொன்ன மாதிரி பில்லாம் பே பண்ணிவிட்டு காரில் வெயிட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வரீங்க. ஓகேவா, வீட்டுக்கு போகலாமா, வேறு எங்கேயாவது போகணுமா? வீட்டுக்கு போகலாம் ஜங்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கார் ட்ரைவ் பண்ணுறாரு. நீங்கள் வழக்கம் போல் அங்கே ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. இப்போது கார் வந்து வீடு முன்னாடி நிற்கிது. நீங்களும் அப்படியே இறங்குறீங்க. ஒயன், என் மேலே கோபம் எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் ஹலோ ஜங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இங்கே ஜங்கோக்கு தான் அகைன் வந்து காரை விட்டு இறங்கி ஒயன், இந்த சாரியில் இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க. அப்புறம் காலையில் வியர் பண்ணியிருந்தல, அப்பயுமே ரொம்ப அழகாக இருந்த. ஆக்சுவலாக சொல்லணும்னு நினச்சேன், நான் கொஞ்சம் அவசரமாக கிளம்பி போனதுனால சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. தேங்க்யூ ஜங்கோ. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி வேடாக பார்த்துட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஒரு நிமிஷம். என்ன ஜங்கோ, அது உனக்கு பிடிக்குமேனு வாங்கினேன். ஆக்சுவலி சாப்பிடும்போது தான் உனக்கு பிடிச்சதுனால வாங்கி தர முடியல. இது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, நைட்டு சாப்பிட்டா இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அது ஏதோ ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஒரு ஃபுட், உங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கா? ஆமாம். எப்போ வாங்கினீங்க? இல்லை, நீ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போனால அப்போ தான் பார்த்தேன். சரி, உனக்கு நீ சாப்பிடுவேன்னு வாங்கினேன். ஏந்தா? நிஜமா எனக்கா? உனக்கு தான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கிட்டு போகிறீங்க. தேங்க்யூ கொஞ்சம் சிரிச்சுட்டு சொன்னால் தான் என்னவா? அவன் சொன்னப்போ மட்டும் சிரிச்சுட்டு தேங்க்யூ சொன்னான், எனக்கு மட்டும் ஒரு முடிஞ்சு வச்சுட்டு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கார் பார்க் பண்ணுறதுக்காக போகிறாரு. இப்போ பார்த்தா அந்த குட்டி பொண்ணு ஜீனா தான் இங்கே பால் வந்திருக்கும், அதை எடுக்கலான்ட்டு ஓடி வருவா. பார்த்தா ஜேக்கி அங்கே தனியாக நடந்து வந்துட்டுருக்காரா. ஸோ உங்களோட ஃப்ளோருக்கும் லிஃப்ட்டுக்கும் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் உங்களோட அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ லிஃப்ட்டுக்கும் உங்களோட ரூமுக்கும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் நடந்து வர மாதிரி இருக்கும். ஸோ ஜேகே வந்து லிஃப்ட்லேருந்து இறங்கி நடந்து வந்துட்டுருப்பாரு. இந்த ஜீனா பொண்ணு பால் விளையாண்டுட்ருப்பா. ஸோ பால் வந்து வெளியில் வந்திருக்கும். ஸோ அதை எடுக்கலான்னு வந்ததும் ஜேகேவை பார்க்குறாளா. பார்த்துட்டு, என்ன டார்லிங் நைட் அவுட்டா அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இங்கே ஜேகே தான் சிரிச்சுக்கிட்டே வந்து, ஆமாண்டி வாளு, நீ என்ன இவ்வளோ நேரம் தூங்காமல் இங்கே என்ன விளையாண்டுட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ, உனக்கும் பொண்டாட்டிக்கும் வேறு வேலையே இல்லையா? இப்போ பாரு, ஏன் என்ன வேலைன்னு சொல்கிறீங்க? ஜேகே, ஐ எம் குட் கேர்ள். ஜேகே வச்சுக்கிட்டே ஜீனாவோட சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாரு. சரிடி தங்கம், இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனியா? போனேன். ஸ்கூலுக்கு போனேன், அங்கே டீச்சர் வந்து லெசன் நடத்தினாங்க, அதை கவனித்தேன். அப்புறம் லன்ச் பிரேக்கில் சாப்பிட்டேன். அப்புறம் மறுபடியும் லெசன் நடத்தினாங்க, அதை கவனித்தேன். அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு வந்தேன், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணேன். இப்போ விளையாண்டுட்ருக்கேன், போதுமா அப்படின்ற மாதிரி அவர் ஆர்டர் சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி இது வந்து ஜேகே எப்போதுமே இதுதான் கேட்பார் போல இருக்கு. ஸோ அவர் ஒரு மாதிரி வெறுப்புலேயே அவள் வந்து சொல்கிறா. ஸோ ஜேகேவும் சிரிச்சுக்கிட்டு, ஓகே சரி, நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, ஏன் இவ்வளோ நேரம் விளையாண்டுட்டு இருக்கா? போய் சீக்கிரம் தூங்கு, அப்போ தான் நாளைக்கு சீக்கிரமாக எழுந்து ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி ஸ்கூலுக்கு போக முடியும். ஓகே, உங்ககிட்ட வந்து பேசின பாரு, ஏன் தப்பு தான். ஆமாம், உனக்கும் பொண்டாட்டிக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. ஏன்டி இப்படி கேட்குற? இல்லை,
ஒயன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போனாலே அதான் கேட்டேன். அப்படியா போனா? அப்படிதான் போனோம் அப்படின்ற மாதிரி இவ சாரி ஜீனா சொல்றா. ஓ, பெருசா இல்ல, ஒரு சின்ன ப்ராப்ளம். அது பெருசாகிறதுக்குள்ள சீக்கிரமா போய் வாங்கினா சமாதானப்படுத்திடும், இல்லைன்னா ப்ராப்ளம் உனக்குத்தான். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? டெய்லியும் பார்க்குறேன்ல. என்னது? ஐ மீன் எங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்கும், அதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. சரி சரி, இதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், நீ மலைக்கு சீக்கிரம் போய் தூங்கு போ அப்படின்னு சொல்லி அவர் வீட்டில், அதாவது அவர் அவங்க டோர் ஓப்பன் பண்ணி அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே துரத்தி விட்டுறாரு. சரி நான் போகிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. இங்கே ஜேகேவும் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. நேராக ஜேகே பெட்ரூம்குள்ளே போகிறாரு. போய் பார்த்தா நீங்கள் இல்லை. அங்கே அவங்க சாரீஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணுற அந்த சொன்னல பேஸ்கெட், ட்ரெஸ் கலெக்டிங், வாஷிங் ட்ரெஸ் கலெக்டிங் பேஸ்கெட்டில் வந்து உங்களோட ட்ரெஸ் இருக்குது. அவர் புரிஞ்சுட்டார். ஓகே, இவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே போயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா நீங்கள் கிச்சனில் தான் நின்று மில்க் தான் பாயில் பண்ணிகிட்ருப்பீங்க. ஜேகே எப்போதுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் மில்க் குடிச்சிட்டு தான் படுப்பார். அது அவரோட டெய்லி ரொட்டீன். ஸோ நீங்களும் வந்து மில்க் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் பண்ணிகிட்ருக்கும்போது ஜேகே வராரு, வந்து பார்க்குறாரு. நீங்கள் மில்க் தான் பாயில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு நைட்டி வியர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் தலைமுடிய தூக்கி ஹைபன் போட்டிருக்கீங்க. ஸோ நின்றுட்டு குக் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. பார்க்கவே செம்ம அழகாக இருக்கீங்க. ஜேகேவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை இன்ச் பை இன்ச் ரசிப்பார். பட் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அவருக்கு வந்து அவரோட லவ்வை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது, உங்கள்கிட்ட எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல பிள்ளைக்கு. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்துட்டா நீங்கள் ஏதாவது அவரை தப்பாக நினச்சிப்பீங்களோ, நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காம ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்ற பயத்தில் தான் அவர் வந்து இவ்வளோ நாளும் சைலண்ட்டாக இருப்பார். பட் உங்களுக்கு வந்து அப்படின்னா ஏன் அவர் வந்து இப்படிலாம் ஒருவேளை நம்மளை அவருக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தாட்டு. ஸோ இப்போ வந்து அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க. உங்களோட பேக் போஸ் தான். நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப அழகாக நின்று, நீங்கள் காமாக நின்று குக் பண்ணிகிட்ருக்கீங்க. பேக் சைட்லேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே பார்த்துட்ருக்காரு. ரொம்ப நேரமாக உங்களை யாரோ ஸ்டேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சடனாக திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் திரும்பது தெரிஞ்சதும் ஜேகே வந்து திரும்பி டிவி பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வழியாக நீங்கள் மில்க்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜேகே முன்னாடி வைக்கிறீங்க. ஜேகே அந்த மில்க் கிளாஸை பார்த்துட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்கல. நீங்கள் அப்படியே கடகடன்னு இப்போது கிச்சனுக்குள்ளே போய் இருக்கிற பேலன்ஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் ரூம்குள்ளே தான் போகிறீங்க. இப்போ ஜேகே தான். ஓ வயன், என்ன? இல்லை, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். கோவமாக இருக்கியா வயன்? அதெல்லாம் இல்லை ஜங்கு, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ நேராக உங்கள் பெட்ரூம்குள்ளே தான் போகிறீங்க. ஜேகே போகிறவங்களே பார்த்துட்ருக்காரு. அந்த டைம் பார்த்து ஜேகேவோட ஃபோன் வந்து ரிங் ஆகிருக்கும். அவரும் அட்டன் பண்ணா. அது அவங்க அம்மா தான். என்னம்மா சொல்லுமா? டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் உட்காந்துருக்கேன். இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தேன், அதான் அப்படியே சும்மா உட்காந்துருக்கேன். வயன் என்ன பண்ணுறா? அது எனக்கு மில்க்கு பாயில் பண்ணி கொடுத்துட்டு இப்போ தாம்மா ரூமுக்கு போனால் தூக்கம் வருது, தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஏம்மா அவகிட்ட ஏதாவது பேசணுமா? இல்லை அப்படிலாம் இல்லை, உங்ககிட்ட கேட்க தான் ஃபோன் பண்ணேன். இப்போ வயன் பக்கத்தில் இல்லைம்மா. ஏன், என்ன விஷயம்? இல்லை, என்ன பிளான் பண்ணியிருக்குன்னு கேட்க தான். பிளானா? என்ன பிளான்? எதுக்கு பிளான்? என்னடா சொல்கிற? மறந்துட்டியா என்ன? என்னம்மா எனக்கு புரியல, எதை பற்றி கேட்குற? டேய் இன்னும் 1 வீக்கில் எனக்கு பர்த்டே வருதுல்ல, அதான் ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்கியா? ஆமால. எது? ஆமா இல்லையா? அப்போ நீ மறந்துட்ட நினச்சேன்டா. அதான் அது எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீ இதை மறந்துருப்பேன்னு, அதனால தான் உனக்கு ஃபோன் போட்டேன். என்ன ஜங்குக்? மா இல்லைம்மா, ஒர்க் டென்ஷனில் நான் நினச்சேம்மா, பட் எனக்கு டக்குன்னு மறந்துட்டேன். அப்போ ஏதோ பிளான் பண்ணலை. இல்லைம்மா, ஏதோ பிளான் பண்ணலை. ஆனால் அதான் 1 வீக் இருக்குல்லம்மா, அதுக்குள்ளே ஏதாச்சும் பிளான் பண்ணிடலாம். என்னமோ உனக்கு ஒயனை பிடிச்சிருக்குல்ல? அம்மா என்னம்மா பேசுகிற நீ?
இல்லை ஜங்கு, எனக்கு நீ போகிற போக்கே ஒன்றும் சரியில்லை. எனக்கு வயனை நினச்சாதான் பயமாக இருக்கு. நீ உனக்கு வயனை பிடிச்சிருக்குல்ல, அவளை கஷ்டப்படுத்தாதடா. அவள் நல்ல பொண்ணு. உனக்கு பிடிக்காம தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சான். ஆனால் நீ கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுவேன்னு நினச்சேன். ஆனால் நீ இன்னமும் இப்படியே இருக்கிறது எனக்கு பயமாக இருக்குது ஜங்கு. மா, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வயனை பிடிச்சிருக்குமா, ஆனால் அவகிட்ட நெருங்க தான் பயமாக இருக்குது. என்ன ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டானா? ஜங்கு, உனக்கு ஒன்றும் நேற்று கல்யாணம் ஆகலை சரியா? மேரேஜ் ஆகி 3 months ஆகுது. இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்கு? டேய், நீ அவளோட புருஷன்டா, அவன் பொண்டாட்டி, அவள் ஒரு பொண்ணு. இதெல்லாம் எப்படி அவள் ஓப்பனாக உங்ககிட்ட கேட்க முடியும்? நீ தான் ஜங்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். இதெல்லாம் நான் உனக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும்னு இல்லை, நீயே புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினச்சேன். நீ என்னடா இப்படி இருக்க? அம்மா, சும்மா அங்கே இருந்துட்டு ஏதாவது பேசிகிட்டு இருக்காதீங்க. என் இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட்டு. நீ பாரு ஜங்கு, அவளா வந்து உன்கிட்ட இதெல்லாம் கேட்க மாட்டா சரியா? நீயே தான் இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும். அவ உன்னோட வைஃப், அதை மறந்துடாத. உனக்கு அவள் மேலே எல்லா ரைட்ஸும் இருக்கு. நீ அவளை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அப்புறம் அவள் பர்த்டேக்கு ஏதாவது பெருசாக பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு விஷயாவது பண்ணு, மறந்து தொலைச்சிடாத. அதை சொல்லதான் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே ஜேகே இதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த மில்கி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு இப்போது நேராக ரூமுக்கு தான் வராரு. ரூம் சைடு வந்து பார்த்தா நீங்கள் வந்து லைட் மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு டோரும் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறாரு. நீங்கள் ஜேகேவை ஃபேஸ் பண்ண மாதிரி ஜேகே உங்களே ஃபேஸ் பண்ண மாதிரி படிக்கிறாரு. உங்களோட ஹேர்லாம் வந்து உங்களோட ஃபேஸ் கிட்ட விழுந்திருக்கும். நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகே ஒரு ஸ்மைலோட அதை டக் பண்ணி விடுறாரு உங்களோட இயர்ஸ்க்கு பின்னாடி. உனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில வயன். உனக்கு என்ன நிஜமானே பிடிச்சிருக்கா? நீ இமைய கோமா இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அதை குறைக்க என்ன பண்ணணுன்னு தான் எனக்கு தெரியல. நான் அதை பண்ணால் சரியாக இருக்குமா? உனக்கு பிடிக்குமா? ஒருவேளை நீ கஷ்டப்பட்டீன்னா, உனக்கு அது பிடிக்காம இருந்ததுன்னா இப்போ நான் என்ன பண்ணட்டும்? சத்தியமாக எனக்கு தெரியலடி. ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வயன். அது எப்படி உன்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது அவர் உங்களை பார்த்துருப்பாரு இல்லையா, லைட்டாக உங்கள் ஹிப் மேலே ஃபர்ஸ்ட் டைம் அவர் உங்கள் ஹேண்டை ப்ளேஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலி அது அவருக்கு பிடிச்சிருக்கு. அவர் ஒரு ஸ்மைலோடு அப்படி உங்களை கொஞ்சம் லைட்டாக கிட்ட இழுத்து உங்களை லைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி படுத்திருக்காரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. தூக்கத்தில் உங்களே அறியாமல் ஜேகேவை நல்லா ஹக் பண்ணியிருப்பீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறாரு. ஸோ இப்படியே அந்த நைட் ஸ்கிப் ஆகிருக்கும். மார்னிங் ஒரு 7 o'clock ஆகும். இப்போது ஜேகே பெட்ரூமில், அதாவது உங்கள் பெட்ரூமில் இருக்கிற அலாம் வந்து அடிக்குது. ஜேகே அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா பக்கத்தில் நீங்கள் இல்லை. அது ஜேகேக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அவர் ஐஸ் எல்லாம் ரப் பண்ணிவிட்டு அந்த அலாமை ஆஃப் பண்ணுறாரு. ஆஃப் பண்ணி எழுந்து இப்போ நேராக ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகிறாரு. போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பெட்ரூமை விட்டு வெளியே வர்றாரு. வந்து பார்த்தா இங்கே பெட்ரூமை விட்டு வெளியே பார்த்தாலே தெரியும். நீங்கள் கிச்சனுக்கும் அது ஒரு ஸ்மால் சைஸ் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால அதில் 2 ரூம் தான் இருக்கும். ஒன்றில் நீங்கள் இருக்கீங்க, பக்கத்து ரூமில் வந்து அது எம்டியாக தான் இருக்குது. கெஸ்ட் யாராவது வந்தால் தங்கிப்பாங்க. ஸோ உங்கள் அப்பார்ட்மெண்ட் சின்ன அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ வெளியில் வந்து பார்த்தாலே நல்லாவே தெரியும் நீங்கள் கிச்சனில் நின்று ஒர்க் பண்ணுறது. ஸோ பார்த்தா நீங்கள் கிச்சனில் நின்று குக் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே சிரிச்சுட்டு அப்படியே உங்ககிட்ட வராரு. அவருக்கு இப்போ வந்து ஒரு தாட் தோணுது, உங்களை வந்து பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணணுன்னு தோணுது. பட் ஆனால் ஒரு சின்ன தயக்கம், பயம்,
நீங்கள் ஏதாவது கோவப்படுவீங்களோ கோச்சிப்பீங்களோ, உங்களுக்கு அது பிடிக்காம இருக்கும். உங்களுக்கு வந்து அது பிடிக்காதோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அவர் மைண்ட்குள்ளே ஓடுது. அவர் இந்த 3 மந்த்ல நிறைய வாட்டி உங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ணலான்னு நினைப்பாரு. அவருக்கும் தோணும், தாட்லாம் வரும். பட் ஆனால் உங்களுக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காதோ அப்படின்னு நினச்சி அதை வந்து செய்யாமல் விட்டுருப்பாரு. ஸோ அதே போல் அவர் அப்படியே சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாரு. திரும்பக்குள்ள அவங்க அம்மா நைட்டு சொன்னது அவரோட மைண்டில் வந்து ஓடுது. நீ வந்து யாரும் கிடையாது ஜங்கு, நீ அவரோட புருஷன், அவ பொண்ணு, இதை உன்கிட்ட டைரக்டாலாம் கேட்க மாட்டா, நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒருவேளை நான் தான் புரிஞ்சுக்காம இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் மைண்டில் ஓடுது. இவருக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரில. சரி அம்மா சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள பயம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அதை வெளியே காமிச்சிக்காம சரி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படியே ஸ்லோவாக வராரு, உங்கள் ஹக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வரக்குள்ள நீங்கள் சடனாக அப்படியே திரும்பிடுறீங்க. இப்போது ஜேகே உங்களை பார்க்குறாரு. அவர் கையை வந்து உங்களை ஹக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவரோட அதாவது அவரோட ஹிப்பு கிட்ட நேரம் இப்படி 2 கையும் இப்படி வச்சுட்டு நீட்டிக்கிட்டே வந்திருப்பாரு. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜேகேவையும் பார்க்குறீங்க, அவரோட கையவும் பார்க்குறீங்க. என்ன ஒன்றும் இல்லை, காஃபி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டக்குன்னு நீங்கள் திரும்பினதும் அவர் பயந்துருப்பார். ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காஃபிலாம் போட்டு கொடுக்குறீங்க. அவர் அப்படியே வாங்கிட்டு அப்படியே நிற்கிறாரு, போகலை. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜேகே பார்த்துட்டு அகைன் உங்கள் வேலையை தான் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. வயன், என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கியா? ஆமாம். என்னது? சப்பாத்தி. ஓ ஓகே. என்ன வயன், டிஃபன் இன்னும் லன்ச்சு ரெடி பண்ணலையா? டிஃபன் மட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்க? இல்லை, லன்ச்சு நான் பொறுமையாக ரெடி பண்ணிக்கிறேன் ஜோகோ. இல்லை, இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் வயன். ஓகே போங்க, நான் எதுவும் சொல்லி. அப்போது எனக்கு லன்ச்சு? இல்லை, நான் உங்களுக்கு லன்ச் ரெடி பண்ணல. ஏன்னா எதுக்கு நான் ரெடி பண்ணணும்? நீங்கள் டஸ்ட்பினில் கொண்டு போய் கொட்டவா? தேவையில்ல ஜங்கு, உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கேயே சாப்பிட்டுக்கோங்க. நீங்கள் நான் கொடுக்குற லன்ச் தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அகைன் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறீங்க. அப்போது சங்குக் தான், வயன் நான் தான் சொல்கிறேனே, அது தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் வயன், புரிஞ்சுக்கோ, நான் வேணும்னு பண்ணலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் நான் உங்ககிட்ட எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கேட்கல. எனக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு எந்த அவசியமும் கிடையாது, புரிஞ்சுதா? என்னால் உங்களுக்கு லன்ச்லாம் ரெடி பண்ணி தர முடியாது. நீங்கள் எங்கே சாப்பிடணுமோ அங்கே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அகைன் வந்து ரெடி பண்ணுறீங்க. வயன் எனக்கு புரியுது, அது ஒன்று ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கு போல். பட் நான் தான் சொல்கிறேன், நீ ப்ளீஸ் வயன், நீ அதே கோவத்தில் இருக்காத. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை, எனக்கும் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ உங்களுக்கு என்ன, நான் லஞ்ச் ரெடி பண்ணி கொடுக்கணுமா? ஆமாம். ஓகே ஃபைன், நீங்கள் ரெடியாகி வரத்துக்குள்ளே நான் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அகைன் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, சிங்கிள் வேர்டில் தான் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேவுக்கும் உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு தெரில, அவருக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுது. சரின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே அமைதியாக வந்து உட்காந்துடுறாரு ஹாலில். ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிவிட்டு டிவி ஆன் பண்ணி சாங்ஸ் சேனல் வச்சு கேட்டுட்ருக்காரு. உங்களுக்கு இதெல்லாம் வந்து வியர்டாக இருக்குது. ஜேகே வந்து எப்போதும் நியூஸ் சேனல் தான் வச்சு பார்ப்பாரு. இப்போ என்னென்னா சாங்ஸ் சேனல் வச்சு பார்க்குறாரு. நீங்கள் ஆனால் பெருசாக எதுவும் கண்டுக்கல. ஜேகே அப்படியே காஃபிலாம் குடிச்சிட்டு நேராக வந்து சிங்கில் அதை வாஷ் பண்ணி வச்சுட்டு போகிறாரு. நீங்கள் வந்து அதை வந்து டிஷ் அந்த கப்பை வாஷ் பண்ண ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எப்போவுமே ஜேகே அப்படி தான் பண்ணுவேன். சாப்பிட்டாலுமே வந்து சிங்கில் வந்து கழுவி அதை வந்து வேஸ்டெல்லாம் டஸ்ட்பினில் போட்டுட்டு ஒன்ஸ் வந்து வெறும் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுட்டு போவார். நீங்கள் அதுக்கப்புறமேட்டு பார் போட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி வைப்பீங்க. ஸோ வச்சுட்டு போவார். இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஜேகே கிட்ட வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா இது வந்து அவருமே வந்து உங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸோ அவர் உங்களுக்கு பாதி வேலைய முடிச்சு குடுத்துடுறாரு இல்லையா? ஸோ இந்த ஹேபிட் வந்து ஜேகே கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜேகே வந்து அத அப்படியே வாஷ் பண்ணி வைக்கிறாரா, நீங்க ஒரு ஸ்மைல் பண்றீங்க ஜேகே பண்றத பார்த்துட்டு. நீங்க ஸ்மைல் பண்ணிட்டு அகைன் உங்க வேலைய தான் பார்க்குறீங்க. ஜேகே சடனா திரும்பக்குள்ள அத நோட் பண்ணியிருப்பாரு. நீங்க ஜேகேய பத்தி சிரிச்சத. சரின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு மாரி ஸ்மைலோட அப்படியே அவர் போய் ஹாஸ்பிட்டலுக்கு ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இங்கே நீங்களும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணியிருப்பீங்க. ஜேகே ரெடியாக ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட எப்போதுமே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் ஜேகே கிளம்பி வர. சரி அதுக்குள்ளே நம்ம லஞ்ச் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் கடன்னு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போது நீங்கள் பார்த்தா ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகுது. பார்த்தா ஒரு 45 மினிட்ஸ் மேலே ஆயிருக்கும். இன்னுமே ஜேகே ரெடி ஆகி வரல. நீங்க கன்ஃப்யூஸ்டா பார்க்குறீங்க. சரி ஓகே நமக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து பொரியல்லாம் செஞ்சு வைக்கிறீங்க. ஸோ எப்போதுமே நீங்களா ரெடி பண்ணி வைப்பீங்க. பட் ஆனா இப்போ ஜேகேவே எனக்கு லஞ்ச் வேணும் ரெடி பண்ணி குடு அப்படின்ற மாரி கேட்டிருப்பாரு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா ரெடி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் கோவம் இருந்தாலும் உங்களுக்கும் வந்து பிடிக்குங்க. ஜேகே பிடிக்கும். என்னதான் இருந்தாலும் அவரு உங்க ஹஸ்பண்ட் இல்லையா? ஸோ நீங்களும் அதெல்லாம் ரசிச்சு செய்றீங்க ஒரு ஸ்மைலோட. ஸோ இப்போ நீங்க அதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கீங்களா? இப்போ ஜேகே வந்துடுறாரு. கிளம்பி வந்துட்டோம். "ஓ வரேண்ணா, கிளம்பிட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஆ ஓகே ஜங்குக். டைனிங் டேபிள்ல டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கேன் எடுத்துக்கோங்க" அப்படின்ற மாரி சொல்றீங்க. லஞ்ச் பாக்ஸ் வச்சிருக்கேன் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாரி சொல்றீங்க. நீங்க ஸ்டில் வந்து கிச்சன்ல தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஆக்சுவலி இப்போ நீங்க வந்து குக்கிங்லாம் முடிச்சாச்சு. எல்லாத்தையுமே வந்து தனியா ஒரு பாத்திரத்துல அ எடுத்து வச்சுட்டு, அதெல்லாம் வாஷிங்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க. கிச்சன நீட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ ஜேகே தான் அ "வயன் நான் ரெடி ஆயிட்டேன்னு சொன்னேன்." "ஓகே ஜங்குக். நான் டைனிங் டேபிள்ல வச்சிருக்கேன் பாருங்க லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போங்க" அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. ஜேகே அகைன் சொல்றாரு, "ஓகே பாய்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து திரும்பி கூட பார்க்கல. நீங்க உங்க வேலைய தான் பார்த்துட்டுருக்கீங்க. என்னாச்சு இவருக்கு? அதான் சொல்லிட்டார்ல கிளம்ப வேண்டியதானே. சும்மா ரெடி ஆயிட்டேனா நான் என்ன பண்ணணுமா? அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே நீங்க வந்து ஒரு மாரி கடுப்புல உங்களுக்கு காலையிலே கேர்ள்ஸ்க்குலாம் இது இருக்கும். காலையிலே இவ்ளோ வேல விட்டா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும் தான். ஸோ நீங்க அந்த டென்ஷன்ல அப்படியே ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு நிமிஷம் நீங்க அப்படியே 1 செகண்ட் ஃப்ரீஸ் ஆயி நிக்கிறீங்க. பிகாஸ் உங்க ஹிப்ப ராப் பண்ணி 2 ஹேண்ட்ஸ் வந்து உங்க ஹிப்ப 2யும் ராப் பண்ணிட்டு நிக்குது. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க 1 செகண்ட் ஃப்ரீஸ் ஆயி அப்படியே நிக்கிறீங்க. ஸ்லோவா உங்களோட ஹெட்ட திருப்பி பார்த்தா அது ஜேகே தான். உங்கள பேக் ஹக் பண்ண மாரி நிக்கிறாரு. அவரோட ப்ரீத்திங் உங்களோட பேக் நெக்ல வந்து நல்லாவே உங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஜேகே இப்போ பொறுமையா உங்க இயர்ஸ் கிட்ட வந்து, "சாரி வயன். நான் உன்ன ஹர்ட் பண்ணணும்னு அப்படி பண்ணல. சரியா? நிஜமா என்னோட சிச்சுவேஷன் டி. நீ நினைக்கிற மாரி எனக்கு எந்த பாஸ்ட் லவ்வும் கிடையாது. எனக்கு யார் கூடயும் எந்த அஃபரும் கிடையாது. என் லைஃப்ல என் அம்மாவுக்கு அப்புறம் என் லைஃப்குள்ள வந்த ஃபர்ஸ்ட் கேர்ள்னா அது நீ மட்டும்தான். சரியா? நான் சாரி. என்னதான் இருந்தாலும் நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது தான். சாரி. இதுக்கப்புறம் இப்படி நடக்காது. ப்ளீஸ் வயன் என்னை புரிஞ்சுக்கோ. உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நீ சொன்னீன்னா கண்டிப்பாக என்னை நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். எப்பயும் போல இரு வயன். நீ இந்த மாதிரி யாரோ மாதிரி நடந்துக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கு. சாரி அண்ட் பாய். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீக்ஸில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் நின்னவங்க அப்படியே நிற்கிறீங்க. உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணவே முடியல. அவர் போயிட்டாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நீங்கள் 1 செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே போய் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு தான் நீங்கள் ரியாலிட்டிக்கே வரீங்க. நீங்கள் 1 செகண்ட் அப்படியே என்ன உங்களுக்கு இப்போ என்ன நடந்துச்சு?
நம்ம என்ன ட்ரீமில் ஏதாவது இருக்கோமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்கள் ஒன் செகண்ட் பார்த்தா ஜேகே இல்லை, ஜேகே போயிட்டாரு. உங்களுக்கு இது வந்து ஏற்றுக்க முடியல. இது வந்து உண்மையா, இது கனவான்னு உங்களுக்கு தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஒருவேளை கனவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இதுவே ஒரு டவுட்டாக இருக்குது. இது உண்மையா பொய்யான்னு யோசிச்சுக்கிட்டே உங்களோட வேலையை ஒரு கன்ஃபியூஸ்டாகவே அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த டைம் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறா. நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது திடீர்னு பேசிகிட்டு இருக்கக்குள்ளே உங்களுக்கு ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது பெருசாக கண்டுக்கல. நீங்கள் அகைன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் கூட பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு மெசேஜ் வந்து பாப்பப் ஆகுது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா யார்கிட்ட வந்திருக்குன்னு பார்த்தா ஜேகே நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. நீங்கள் கடக்கடன்னு அதை அவரை கட் பண்ணிவிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு மெசேஜ்குள்ளே போய் பார்க்குறீங்க. ஜேகே தான். வயன் என்ன பண்ணுற, சாப்பிட்டியா? நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் வயன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெண்டுமே சேர்த்து கட்டி கொடுத்துருப்பீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஜேகே கிளம்ப. ஸோ அதனால தான் அவர் வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிட்டுட்டியா, நீ ரொம்பலாம் ஒர்க் பண்ணாத, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அக்கறையாக ஒரு ஹஸ்பண்ட் மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து அதுவே என்னடா இது, என்னாச்சு இவருக்கு, அப்போதப்பெல்லாம் பண்ண மாட்டார், என்ன புதுசாக அப்பெல்லாம் மெசேஜ்லாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த சைட் பார்த்தா ஜேகே மெசேஜ் பண்ணலை. இங்கே வந்து ஷியான் இருக்கார் இல்லையா, ஷியான் தான். அவர் தான் வந்து ஜேகே முன்னாடி ஜேகே மொபைலை வாங்கி மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே ஒரு லாஸ்ட்டில் வந்து சரிடி எனக்கு டைம் ஆச்சு, நான் வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் பிரேக்கில் வந்து மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீன்னு சொல்லி பாய்ங்கிற மெசேஜ் போட்டு ஒரு கிஸ் ஸ்மைல் கூட போட்டிருப்பாரு. இங்கே உங்களுக்கு ரொம்ப ப்ளஷ் ஆகுது. பட் இங்கே ஜேகே வந்து டே அவள் என்னோட ஒய்ஃப்டா, நீ என்ன பண்ணுற? சார் நான் உங்கள் இடத்துல இருந்து தான் சார் மெசேஜ் பண்ணுறேன், நீங்கள் தானே எனக்கு இப்போல்லாம் மெசேஜ் பண்ணி பழக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆக்சுவலி இப்படி மெசேஜ் பண்ணிங்கன்னா கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஜேகேக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, நானே பார்த்துக்கிறேன் கொடு அப்படின்னு சொல்லி அவர் மொபைலை பிடுங்கிக்கிறாரு. இங்கே ஷியான் தான், ஐயோ கொஞ்சம் ஓவராக போயிட்டோமா, ஓகே சார், நான் போய் நீங்கள் சொன்ன வேலையை செய்கிறேன், ஓகே சார் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்பிடுறாரு. இங்கே ஜேகே வந்து அவர் அனுப்பின மெசேஜ் எல்லாம் படிக்கிறாரு. எவ்வளோ தைரியம் அவனுக்கு, ஏன் முன்னாடி ஏன் பொண்டாட்டிக்கு இப்பெல்லாம் மெசேஜ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு கோவம். அவர் அந்த கோவத்திலே பார்த்துட்டு இருக்காரு. பட் ஒருவேளை நான் அப்படி மெசேஜ் பண்ணியிருந்தேன்னா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. அந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருப்பான் அந்த பையன். ஒருவேளை இப்படி நான் மெசேஜ் பண்ணா அவளுக்கு பிடிக்குமா என்ன அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு அந்த மெசேஜை பார்த்து இவருமே ப்ளஷ் ஆகுறாரு. அட் சேம் டைம் உங்களுக்குமே ஒரு மாதிரி ப்ளஷிங்காக தான் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஓகே ஜங்குக் டேக் கேர் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்களும் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பீங்க. இங்கே ஜேகேக்கு ஓகே ஒர்க் அவுட் ஆகுது போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஹாப்பி. உங்ககிட்டேருந்து ரிப்ளை மெசேஜ் வந்ததும் அவருக்குமே ஹாப்பி. ஸோ இப்படியே தான் இந்த டே ஸ்கிப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி எப்பயும் போல் ஜேகே வந்து 8 o'clockலாம் டான்னு வந்து காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் வழக்கம் போல் வந்து கே ட்ராமா தான் பார்த்துட்ருப்பீங்க. இந்த டைமில் யார் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லேயே வந்து ஓப்பன் பண்ணால் ஜேகே. நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு அங்கே டைமை பார்க்குறீங்க. என்ன வயன், என்ன இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டீங்க? அது அது ஒன்றும் இல்லை வயன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் முடிஞ்சிருச்சு, அதான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடலான்ட்டு. உள்ளே வாங்க ஜங்கோக் அப்படின்னு சொன்னதும் இங்கே ஜங்கோக் உள்ளே வராரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் கையில் இருந்த பேக்கை வாங்கலான்ட்டு போகிறீங்க. இல்லை வயன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணி டயர்டாக இருப்ப, நீ உட்காரு, நானே ரூமில் வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், நீ உட்காந்து கண்டினியூ பண்ணிட்டு இரு.
அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆக்சுவலி அவருக்கு தெரியும் நீங்கள் வந்து ட்ராமாஸ்லாம் நிறைய பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து அவர் சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உட்காந்து பார்க்குறீங்க. நீங்கள் வந்து சோஃபாவில் உட்காந்து ஜிகேவை பார்க்குறீங்க. அவர் போய் வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ வராரு. நீங்கள் அப்படியே அந்த ட்ராமா தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ ஜேகேவும் வந்து உட்கார்றாரு. நீங்கள் வந்து ரிமோட்டை ஜேகே கிட்ட கொடுக்குறீங்க. இந்தாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் வச்சுக்கோங்க ஜங்குக் அப்படின்ற மாதிரி கொடுக்குறீங்க. இல்லை வையன், நானும் உன் கூட சேர்ந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார்றாரு. நீங்களும் ஜங்குக்கே பார்க்குறீங்க. நீங்கள் ட்ராமாலாம் பார்க்க மாட்டீங்களே? இல்லை, இதுக்கப்புறம் பார்க்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து பார்க்குறாரு. உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, இன்னும் இவர் வித்தியாசமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா அந்த ட்ராமாவில் வந்து ஒரு கிஸ்ஸிங் சீன் மாதிரி வந்திருக்கும். இங்கே ஜேகேவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. டக்குன்னு ரிமோட் எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டாரு. என்னாச்சு ஜங்குக்? அது ஓ சாரி, நீ பார்த்துட்டு இருந்தியா? ஆமாம். ஏன், என்னாச்சு? எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அந்த சேனலை வந்து வைக்கிறாரு. வச்சா அகெயின் அந்த ரொமான்ஸ் சீன் இன்னுமே போயிட்டுருக்கு. இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. இவர் ஒரு மாதிரி பண்ணுறாரு, கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாரு, அங்கே திரும்புறாரு, இங்கே திரும்புறாரு, ஒரு மாதிரி பண்ணுறாரு. நீங்கள் தான் ஜேகே பார்க்குறீங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு? நீங்கள் ஓகே தானே? ஓகே தான். பாப்கார்ன் சாப்பிட்றியா? நான் ஏதாவது ஸ்நாக் எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை ஜங்குக், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நான் எதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை இல்லை, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து எழுந்து ஓடிடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. அவர் ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு சிரிப்பு தான் வருது ஜேகே பார்த்து. உங்களுக்கு வந்து என்னதான் ஜேகே பண்ணுறது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலனாலும், பட் ஏதோ ஒன்று அவரை வந்து உங்களை லைக் பண்ண வைக்கிது. இந்த மாதிரி சைல்டிஷாக பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து சிரிப்பு தான் வருது. நீங்களும் ஒரு ஸ்மைலோடு பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே வந்து பாப்கார்ன் அண்ட் குடிக்க ட்ரிங்க்ஸ் வந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. என்ன வையன், ஏன் அப்படி பார்க்குற? இல்லை, பொதுவாக நீங்கள் தானே இதெல்லாம் ஹெல்தி இல்லை, இப்பெல்லாம் சாப்பிடாதன்னு சொல்லுவீங்க. இன்றைக்கி நீங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அதான் என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டா தப்பில்லை வையன், சாப்பிட்லாம் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நீங்களும் ஒரு மாதிரி ஸ்மைலோடு அதை வாங்கிக்கிறீங்க. ஆஹா, இன்னைக்கு என்னடா ஆச்சு என் புருஷனுக்கு, இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறானே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படி பார்த்துட்ருக்கக்குள்ளே டைமும் ஆகுது. ஸோ இப்போ வந்து சாப்பிட்றதுக்கான டைம் வருது. ஜேகேவே வந்து உங்களை உட்கார வச்சு அவரே உங்களுக்கு சர்வ் பண்ணுறாரு. உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் உங்களுக்கும் ஜேகேக்கும் அந்த 1 வீக் போயிருக்கும். என்ன சொல்லணுன்னா, இன்னும் நீங்களும் ஜேகேவும் கொஞ்சம் நல்லாவே க்ளோஸ் ஆகிட்டீங்க. நல்லா நார்மலாக பேசிப்பீங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் வைன் அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாதன்னு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இன்னுமே இருக்குது தான். பட் இருந்தாலும் வந்து ஜேகே உங்களை நல்லா புரிஞ்சுக்கிறது, கேர் பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சரி, என்ன பண்ணி தொலைகிறதுன்னு சொல்லிட்டு நீங்களாம் அந்த மனுஷனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து அப்படியே அந்த 1 வீக் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ இப்போது இன்னைக்கு வந்து அதாவது நாளைக்கு உங்களுக்கு வந்து பர்த்டே, சரியா? அவங்க மாமியார் சொல்லியிருப்பாங்களே ஜேகே கிட்ட. ஸோ ஜேகேயோட அம்மா சொன்ன மாதிரி நாளைக்கு உங்களுக்கு பர்த்டே. இன்னைக்கு வந்து ஒரு 4 o'clock போலேயே ஜேகே வீட்டுக்கு வந்துட்டாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு ஜங்கு, என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து இப்போ வந்து உங்களை ஹக் பண்ணுறது, அந்த குட்டி குட்டி ரொமான்ஸ் நார்மலாக ரொம்ப டீப்பாக இல்லாமல் இந்த கடலிங்ஸ் மாதிரிலாம் இதெல்லாம் உங்களுக்குள்ளே ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு. அந்த 1 வீக்லேயே ஜேகே வந்து அதெல்லாம் உங்ககிட்ட ட்ரை பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் உங்களுக்குள்ளே கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு. ஜேகே வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன வெளியேவா? எங்கே? சும்மா ஒரு பிரேக் எடுக்கலான்னு. பிரேக்கா? ஆமாம், நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கலான்ட்டு ஒரு 2-3 days எங்கேயாச்சும் வெளியில் ஜாலியாக போய் ஒரு சுற்றிட்டு வரலான்னு. சின்ன புதுசாக என் புருஷன் இப்படிலாம் பேசுகிறான். எவ்வளோ பேச மாட்டானே. இதுக்கப்புறம் பண்ணலான் தான். என்ன திடீர்னு
ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண ஆள் இல்ல. இப்ப தான் ஆள் இருக்கே. அப்புறம் என்ன? ஆ எங்க போறோம்? அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. அதெல்லாம் நான் போகும்போது சொல்றேன். டைம் இல்ல. நம்ம இப்பவே கிளம்புறோம். ஸோ நீ ஒரு 2, 3 டேஸ்க்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணிக்க. சரியா? நான் போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். அதுக்குள்ள நீ ரெடி ஆயிடு. ஓகே? அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேக்கெல்லாம் குடுத்துட்டு வெளியில போயிடுறாரு. அதாவது இங்க இந்த மாரி பிளான் பண்றதுக்காக. அவரு முன்னாடியே இது ஏதோ பிளான் பண்ணது போல, அத கன்ஃபார்ம் பண்றதுக்காக வந்து ஃபோன் எடுத்துட்டு வெளியில போயிடுறாரு. வெளியில போயிட்டு அவர் வந்து அத பத்தி பேசிட்டு இருக்காரு. இங்க நீங்க தான் ரொம்ப ஹேப்பியா நீங்க வந்து ஃப்ரெஷ் அப் ஆயி கிளம்பிட்டு, இப்போ உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. ஜேகே ட்ரெஸ், உங்க ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே உங்க கூட சேர்த்து எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க ரொம்ப ஹேப்பியா இருக்கீங்க. ஏன்னா மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே உங்கள வெளிய கூட்டிட்டு போறாரு. உங்களுக்கு என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. நீங்க ரொம்ப ஹேப்பியா இருக்கீங்க. அவ்ளோ ஹேப்பியா நீங்க எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. அப்போ சடனா நீங்க வந்து சாரி தான் வியர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? சடனா வந்து உங்க கை தவறி பக்கத்துல ஒரு கிளாஸ் இருக்கும். அது வந்து கை தவறி கீழ விழுந்து உடைஞ்சிருக்கும். நீங்க உங்களோட சாரி ஸ்லிப் ஆயி அந்த கிளாஸ் உடைஞ்ச பீசஸ்லாம் இருக்குல்ல, அது மேல விழ போவீங்க. டக்குனு வந்து ஜேகே உங்கள வந்து லிஃப்ட் பண்ணிடுவாரு. உங்க ஹிப்ல கை போட்டு உங்கள பிடிச்சிடுறாரு. நீங்க ஒரு மாரி பயந்து போயி அப்படியே வாயடைச்சுல பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஜேகே தான், "ஃபைன், என்னாச்சும்மா? எ என்னடி என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. "ஆ ஒண்ணும் இல்ல ஜங்குக். அது தெரியாம கை தவறி சரி ஓகே ஒண்ணும் இல்ல. இங்க பாரு ஒண்ணும் இல்ல. சரியாயிருச்சு. அ ஒண்ணும் இல்ல விடு. பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அப்படியே பெட்ல உட்கார வச்சுட்டு, உங்கள அது எதுவுமே பண்ண விடல. ஜேகே தான் வந்து இதெல்லாம் கிளியர் பண்றாரு. நீங்க அன்எக்ஸ்பெக்டடா இது நடந்ததும் நீங்க நல்லா பயந்துடுறீங்க. நெனச்சு பாருங்க, அந்த இடத்துல ஜேகே மட்டும் வரலன்னா, அந்த கிளாஸ் பீஸ்ல விழுந்து உங்களுக்கு வயித்துல, கையில, மூஞ்சிலன்னு அந்த கிளாஸ் பீஸ் எறங்கி என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். ஸோ நீங்க ஒரு மாரி அந்த இன்சிடென்ட்ட விட்டு வெளியவே வரல. ஒரு மாரி பயந்து போய் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜேகே அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு, பேலன்ஸ் நீங்க அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜேகே வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டுருக்காரு. நீங்க எடுத்து வச்சுட்டு இருந்த எல்லா திங்ஸையும் அவர் வந்து பேலன்ஸ் கொஞ்சம் தான் எடுத்து வச்சிருப்பீங்க. பேலன்ஸ் எல்லாம் அவர் எடுத்து வச்சுட்டுருக்காரு. நீங்க ஒரு மாரி இருக்கிறத பார்த்துட்டு, ஜேகே தான், "பயான், என்னாச்சும்மா? ஏன் ஒரு மாரி இருக்க?" இல்லங்க எனக்கு எனக்கு ஏதோ ஒரு மாரி இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஜங்குக். ஒரு மாரி பயமா இருக்கு. இங்க பாரு ஒன்றும் இல்லை. அது ஏதோ நீ கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான் அப்படி நடந்துருச்சு. நான் உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், கேர்ஃபுல்லாக பண்ணு, எதாக இருந்தாலும் கவனத்தோடு பண்ணுன்னு. நீ ஏன் சரி விடு, ஏதோ நடந்தது நடந்துருச்சு, அது முடிஞ்சிருச்சு, அதையும் நினச்சி பயப்படாத விடு, அதான் ஒன்றும் ஆகலைல்ல. இல்லை ஜங்குக்கு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் எப்படி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்படி இது நடந்துச்சுன்னு சத்தியமா தெரியல. விடு வயன். இங்க பாரு, நம்ம வெளிய கிளம்பிட்டு இருக்க டைம்ல இத பத்தி எதுவும் யோசிக்க வேணாம். விடு, நம்ம எதா இருந்தாலும் வீட்டுக்கு வெளிய போயிட்டு வந்து பேசிக்கலாம். அப் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி, அவர் வந்து உங்கள கூட்டிட்டு போலான்ட்டு போறாரு. நீங்க உங்களுக்கு என்னன்னே தெரியல. ஒரு மாரி மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு இந்த ஒரு விஷயத்திலேயே. நீங்க ஒரு மாரி திங்க் பண்ணிக்கிட்டே அப்படியே போறீங்க. போனா உங்க சைடு வந்து உங்களுக்கு வந்து தனியா வந்து இந்த ப்ரேயர் ரூம் இருக்கும். அது ஜீசஸ் ஃபோட்டோ, இந்த மாரி கிறிஸ்டின்ஸ் ஃபோட்டோ, அப்புறம் கிறிஸ்டல்ஸ், ஸ்டாச்சுலாம் வாங்கி வச்சிருப்பீங்க. நீங்க வந்து ஒரு ஜீசஸ் லவர். உங்களுக்கு ஜீசஸ்னா அவ்ளோ பிடிக்கும். உங்க லைஃப்ல என்ன விஷயம் நடந்தாலும், நீங்க வந்து அந்த ஒரு ஸ்டாச்சு உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஸ்டாச்சு இருக்கும். ஸோ அதை நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்கள் அப்பா வந்து உங்கள் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஸ்டாச்சுவை வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூடவே தான் வச்சுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்னன்னு தெரில, டக்குன்னு அதையும் கூடயே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் டக்குன்னு வந்துருச்சு. நீங்கள் கேஷுவலாக திரும்பக்குள்ள அந்த ஸ்டாச்சு உங்களுக்கு நேரம் இருந்திருக்கும். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஸ்டாச்சுவையும் எடுத்து வச்சுருக்கீங்க. எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுக்கிட்டீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ கொஞ்சம் இந்த பைபிள் அந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ், அந்த ஜெப புக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரேயர் புக் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதில் ஒரு 2, 3 வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க.
ஜேகே ஜேகேவுக்கு புரியுது. நீங்க வந்து ரொம்ப பயந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்னதான் மாடர்ன் கேர்லா இருந்தாலும், ஒரு நாள் தவறாம நீங்க வந்து ப்ரேயர் பண்ணுவீங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒன் டேக்கு ஒன் டைமாவது நீங்க பண்ணிடுவீங்க. ஜேகே இத நெறைய வாட்டி உங்ககிட்ட நோட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இதுல எந்த அப்செக்ஷனும் கிடையாது. ஸோ அவருக்கும் ஓகே தான். அவருக்கு வந்து இன்னும் சொல்லப்போனா அவருக்கு ஷாக்கிங்கா இருக்கும். இந்த ஜெனரேஷன்லயும் கேர்ள்ஸ்லாம் இப்படி இருக்காங்களா? அப்படின்ற மாரி. ஸோ அவர் வந்து இது வந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு. நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி குடுத்துருப்பாரு. ஸோ அவருக்கு புரியுது நீங்க பயந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதையும் வந்து பேக் பண்ணிக்கிறீங்க. பேக் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து காருக்கு தான் போறீங்க. போனா வந்து கார் வந்து பஞ்சர் ஆயிருக்கும். ஜேகே அத நோட் பண்றாரு. என்னது? கார் பஞ்சரா? வரும்போது கூட நல்லா தானே இருந்துச்சு. ஒரு 1 ஹவர் கூட இருக்காது. அதுக்குள்ள எப்படி? அப்படின்ற மாரி அவரு ஒரு மாரி திங்க் பண்ணிட்டு நிக்கிறாரு. நீங்க என்னாச்சு ஜங்கு? ஒன்றும் இல்லைம்மா, கார் பஞ்சர் ஆயிடுச்சு. எப்படி? நல்லா தானே இருந்துச்சு. அ வேணா நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாமா? அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. ஜேகே வந்து, "இல்ல வயான், இன்னொரு நாள் இந்த மாரி டைம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இதுவே நெறைய சிம்பிள் ப்ரொசீஜரா இருந்ததுனால அவங்க என்னை வந்து லீவ் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இதுவே காம்ப்ளிகேட்டடான சர்ஜரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாரி டைம் திரும்ப கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் வயன். இதனாலலாம் நம்ம பிளான ட்ராப் பண்ண வேணாம். அ இரு, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஃப்ரெண்ட் கிட்ட வந்து கேட்குறாரு. "சரி ஓகேடா, நீ எங்கே இருக்கன்னு சொல்லு. நான் வீட்டில் தான் இருக்கேன். சரி நானே வீட்டுக்கு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு காரை கொண்டு வந்து கொடுத்துட்டு, "அ நான் சர்வீஸ் விட்டுடுறேன் மச்சான். நீ நீ போயிட்டு வா." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட காரை கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ ஜேகேவும் வந்து அவரோட காரை வந்து எடுக்கிறாங்க. நீங்களும் ஜேகேவும் வந்து காருக்குள்ளே ஏறியாச்சு. ஏறிட்டு 1 செகண்ட் அந்த காரையே ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டா 2 பேரும் பார்க்குறீங்க. அது வந்து ஒரு கார் மாரி கிடையாது. ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள வந்த மாரி இருக்கு உங்களுக்கு. நீங்க அந்த கார சுத்தி பார்த்துட்டு ஜேகே பார்த்து சிரிக்கிறீங்க. ஜேகே அவர் ஃப்ரெண்ட பார்த்துட்டு, "என்னடா இது?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. ஆக்சுவலி அவர் ஃப்ரெண்ட் வந்து ஹிந்து. இவர் வந்து கிறிஸ்டின். ஓகேவா? இவரு இவரோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு முருகர் பக்தர். ஸோ அவர் வந்து இப்ப தான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாரு. "இப்ப தான் மச்சான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ அதான் அதில குடுத்ததெல்லாம் கார்ல வச்சிருக்கேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத மச்சான். நான் நீங்க அவசரமா கூப்பிட்டியா? அதான் இது எதுவுமே எடுக்கல. பரவால்ல மச்சான். உனக்கு முருகர் வந்து உன் கூடவே இருப்பாரு. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. இது அ ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. நீ போயிட்டு வா." அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருப்பாரு. இங்க நீங்க தான், "ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணா. இட்ஸ் ஓகே. பட் நாங்க டிஃப்ரெண்டா இருந்துச்சேன்னு தான் பார்த்தோம். நீங்க எதுவும் நெனச்சுக்காதீங்க." அப்படின்ற மாரி இங்க நீங்களும் சொல்றீங்க. "சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. என்ஜாய் பண்ணிட்டு வாங்க." அப்படின்ற மாரி சொன்னதும், சரின்னு சொல்லிட்டு ஜேகேவும் இப்ப கார் எடுக்குறாரு. ஸோ நீங்களும் வந்து ஹாப்பியா அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்ப அப்படியே டிரைவ் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க. ஜேகே என்ஜாய் பண்ணல. நீங்க என்ஜாய் பண்றத அப்படியே பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படியே போற வழியிலேயே வந்து ஒரு ஹோட்டல் பார்த்து ஸ்டாப் பண்றாரு. ஸோ நீங்களும் ஜேகேவும் நல்லா சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸு உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கிறீங்க. அது எல்லாமே ஜேகேவும் வாங்கி தராரு. ஸோ லைஃப் ஹாப்பியா இருக்குங்க. அப்படின்ற மாரி தான் இருக்கு உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் வந்து ஹாப்பியா போகுது உங்களுக்கு. ஜேகேவ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜேகேவும் அந்த தயக்கம், பயம் எதுவுமே இல்லாம நார்மலா உங்ககிட்ட பழக வந்து ட்ரை பண்றாரு. ஸோ இப்போ வந்து அப்படியே 2 பேருமே ஜாலியா அந்த டிரைவ என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே தூக்கமா வருது. நீங்க "இன்னும் எவ்வளோ தூரங்க போணும்? இதோ வந்துருச்சுமா, லொக்கேஷன் காட்டுது. வந்துருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே போயிட்டே இருக்கீங்க. டக்குன்னு பார்த்தா வந்து சிக்னல் கட் ஆயிடுச்சு. அவருக்கு வந்து லொக்கேஷன் காமிக்கல. என்னாச்சு? அப்படின்ற மாரி அவர் வந்து ஃபோன வந்து பார்க்குறாரு. பார்த்தா அதில சிக்னல் கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு இத வந்து பிளான் பண்ண அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து அவர் வேற ஒருத்தர். சரியா? கார் குடுத்தது வேற ஒருத்தரு. இந்த லொக்கேஷன் வந்து அரேஞ்ச் பண்ணி குடுத்தது வேற ஒருத்தர். சரின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா, அவர் ஃப்ரெண்ட் அந்த கால் வந்து ரீச் ஆகல. அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து ரீச் ஆகல. கால் போகல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ளே சைட்ல பார்க்குறேங்க. பார்த்தா வந்து
அவர் போக வேண்டிய இடத்தோட நேம் வந்து அங்கே இருக்கும். சரி ஓகே இதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த போர்ட் காமிக்கிற லொக்கேஷன் படி அவர் அப்படியே காரை மூவ் பண்ணி போயிட்டு இருக்காரு. போனால் அந்த போகிற பாதையே வந்து ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது, இந்த மாதிரி இருட்டாக இருக்குது, சுற்றி எங்கேயுமே வெளிச்சமே இல்லை. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. சரி இருந்தாலும் அவர் வந்து கண்டுக்கல. சரி ஓகே இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, அவர் இந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால ஒருவேளை இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவருமே வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் வந்து நல்லா தூங்குறீங்க, உங்களுக்கு டயர்டாகி உங்களுக்கு அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே தூக்கம் வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் போக போக உங்களுக்கு அப்படியே டயர்டாகி தூக்கம் வந்துருச்சு. சரின்னு ஜேகே உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ அவர் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப ஸ்லோவாக தான் காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு ட்ரைவ். அப்படியே போகக்குள்ள ஒரு அந்த லொக்கேஷனுக்கும் வந்து ரீச் பண்ணிடுறாரு. அந்த டார்க்கான பிளேஸில் அந்த ஒரு தனி வீடு மாதிரி இருக்குது, அது ஒரு பங்களா மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து அந்த வீடு மட்டும் நல்லா பிரைட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 o'clock போல் ஆயிருக்கும். 8 o'clock இல்லை, 10 o'clock போல் ஆயிருக்கும் அந்த வந்து சேர்றதுக்கு. அவங்க 10 o'clock போல தான் வராங்க. பார்த்தா அந்த இடம் மட்டும் நல்ல பிரைட்டாக வெளிச்சமாக இருக்குது. ஸோ ஜேகே வந்து நீங்கள் தூங்குறீங்க இல்லையா, ஸோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காரை மெதுவாக உள்ளே கொண்டு வர்றாரு. அந்த ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு வாட்ச்மேன் இருக்கார். ஸோ அது வந்து உள்ளே போகணுன்னா பெரிய கேட் இருக்கும். ஸோ அந்த கேட்டை தாண்டி தான் உள்ளே போகணும். அங்கே வந்து பார்த்தா வந்து வாட்ச்மேன் கிட்ட வந்து பொறுமையாக காரை விட்டு இறங்கி வெளியே வந்து பொறுமையாக கேட்டை ஓப்பன் பண்ணுங்கள், சத்தம் போடாதீங்கன்னு சொன்னதும் அவருமே கேட்டெல்லாம் பொறுமையாக ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. ஸோ ஜேகேவும் ஸ்லோவாக அப்படியே காரை உள்ளே கொண்டு போகிறாரு. நீங்கள் நல்லா தூங்குறீங்க. ஜேகேக்கு நல்லா தெரியும், நீங்கள் ஒன்ஸ் தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆனாலும் நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு ஒரு டீப் ஸ்லிப் போயிடுவீங்க நீங்கள். ஸோ அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே உள்ளே நல்லா டீப்பாக கொண்டு வர்றாரு. அந்த இடம் மட்டும் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பங்களா பார்க்கவே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பங்களாவுக்கு ரைட் சைடு வந்து கொஞ்சம் தூரம் போனால் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஜேகே வந்து அந்த ஃபோட்டோலே பார்த்துருப்பாரு, பிக்சர்லேயே பார்த்துருப்பாரு. பிக்சரில் பார்த்ததை விட நேரில் ரொம்ப அழகாக இருக்குது அந்த அரண்மனைன்னு அந்த பங்களா வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஜேகே உள்ளே வந்து ஸ்லோவாக காரை நிறுத்திட்டு உங்களை அப்படியே கேரி பண்ணிக்கிறாரு. உங்களை வந்து தூக்கிக்கிட்டு இப்போது அந்த வாட்ச்மேன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை வந்து ஓப்பன் பண்ண சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் காமிக்கிறாரு, இந்த ரூம் தான் உங்களுக்கு வந்து அலாட் பண்ண ரூம், நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் ரூமுமே ரொம்ப நல்லா எப்படி சொல்கிறது, ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அந்த லைட் வெளிச்சம் இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூம்குள்ளே வர மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு ரொம்ப அழகாக ரொமான்டிக்காக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறாரு. நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க, இன்னும் கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்குறீங்க. சரின்னு உங்கள் லக்கேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அந்த வாட்ச்மேன் அண்ட் ஜேகே 2 பேர் தான் இப்போ அந்த வீட்டில் இருக்காங்க. ஸோ இது அப்படியே வந்து 2 லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களா, அதுக்குள்ளே நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் அவர் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிருக்க மாட்டார், நீங்கள் மட்டும்தான் ஃப்ரெஷ்அப் ஆகிருப்பீங்க. ஸோ அதனால வந்து அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கசகசன்னு இருந்திருக்கும். சரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிக்க போயிடுறாரு. போனதும் இங்கே ஜேகேவோட ஃபோன் வந்து ரிங் ஆகும். ஸோ அந்த சத்தத்தில் வந்து நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆகி பார்க்குறீங்க, எங்கே இருக்கோம் அப்படின்னே உங்களுக்கு தெரியல, நீங்கள் செம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டீங்க. ஸோ இப்போது நீங்கள் அந்த ஃபோன் எடுத்து ஹலோ அம்மா, நீ ஜேகே இல்லையாம்மா? இல்லைண்ணா, நாங்கள் வந்தோம், நான் தூங்கிட்டேன் கார்லேயே, முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு ரூமில் இருக்கிற மாதிரி இருக்குது, அவர் எங்கே போனாருன்னு தெரில, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே நேமை சொல்லி கத்துறீங்க. ஜேகே வந்து நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு. சவுண்ட் வந்து பாத்ரூம் சைடு வந்து கேட்குது. நீங்களும் வந்து ஜங்குக்
அண்ணன் கால் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க நேம் சொல்லி சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்து வய நான் குளிச்சிட்டு இருக்கேன், நீ என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுமே ஓகே அப்படின்னு சொன்னதும் என்னம்மா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கணும். வந்துட்டோன்னா உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கீங்க. அவரும் உங்ககிட்ட பேசுகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் இங்கே வந்து தண்ணி அவர் ஊத்துறாரு இல்லையா, அந்த சவுண்டுமே கேட்குது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு வைக்கிறீங்க. பார்த்தா வந்து ஜேகே நீங்கள் அப்படியே பேசிக்கிட்டே பால்கனி கிட்ட வந்திருப்பீங்க. அந்த வியூ ரொம்ப அழகா இருக்குங்க. நீங்கள் அதெல்லாமே ரசிக்கிறீங்க. ஆக்சுவலி ஜேகே இவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸ் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருப்பாரு, நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இங்கே பார்த்தா வந்து அப்படியே பேசிக்கிட்டே கீழே பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே அங்கே இருக்காரு, இங்கே வாட்ச்மேன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு 1 செகண்ட் ஒன்றுமே புரியல. நீங்கள் ஒரு மாதிரி கண்ணை பிளிங்க் பண்ணி நல்லா பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான் அது. ஜேகே அங்கே நின்று ஏதோ பேசிட்டு அப்படியே திரும்பி இப்போ ரிட்டர்ன் வந்து அந்த பங்களாக்குள்ளே வரலான்ட்டு வராரு. அப்போது உள்ளேருந்து பேசுனது யார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வருது. நீங்கள் வந்து சடனாக அந்த அண்ணாட்ட சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் வந்து அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே பார்க்குறீங்க. பார்த்தா அந்த சவுண்டும் இல்லை. நீங்கள் அகைன் ஜங்குக் நேமை சொல்லி கத்துறீங்க. கத்துனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நல்லா தெரியும் அது ஜங்குக்கோட வாய்ஸ் தான். ஜங்குக் தான் பேசினாரு. தண்ணி டேப் அந்த ஓப்பன் பண்ண அந்த சவுண்டுமே உங்களுக்கு கேட்டுச்சு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லா பயந்துடுறீங்க. உங்களுக்கு என்னன்னு தெரியல. நீங்கள் அப்படியே 2 ஸ்டெப் அப்படியே பேக் வச்சு வரீங்க. பார்த்தா ஒரு 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 பர்சன் மாதிரி இருக்குது. அவங்க மேலே ஹிட்டாகி அப்படியே நிற்கிறீங்க. நீங்கள் ஒரு மாதிரி பயந்து அலறி கத்துறீங்க. பார்த்தா அது ஜங்குக் தான். வயன் என்னாச்சு? தூங்கிட்டு தானேம்மா இருந்த, என்னாச்சு? எப்போ எழுந்த? ஏன் இப்போ கத்துற? என்னாச்சு? நான் தான் பயந்துட்டியா என்ன அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி இங்கே இருக்கிற ஜங்குக்கையும் பார்க்குறீங்க, அந்த ரெஸ்ட் ரூமையும் பார்க்குறீங்க. பார்த்து ஒரு மாதிரி வயர்டேஸில் பயந்து போய் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கேயே எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்டில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக இதுக்கு ஒரு போனஸ் பார்ட் இருக்குது. ஸோ போனஸ் பார்ட் கொடுத்து இதை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஐ ஹோப் இந்த ஷார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஓகே, உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் ஷார்ட்டில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமீஸ். அன்யோ.